வணக்கம். இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இணையத்தில் வைரலாகும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பழைய வீடியோ இணையத்தில் கலக்குதுங்க. கடந்த காலங்களில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் இப்படி பேசியிருக்கிறாரு, இன்னைக்கு இப்படி மாற்றி பேசுகிறாரு. நம்ம மக்கள் எல்லாவற்றையும் மறந்துடுவாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்களா நான் தெரியல. மானும்போது இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி மாற்றி மாற்றி பேசினா எந்த மக்கள் நம்புவாங்க அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த வீடியோ தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். ஆனால் இணையத்தில் ஒரு புகைப்படமானது செமையாக வைரல் ஆகுது. அந்த புகைப்படத்தை பற்றியும் பேசணும். அதனை தாண்டி நம்ம அண்ணாமலை அவர்கள் நேரு மீது நடவடிக்கை சொல்லி நம்ம முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. நேரு மீது எதற்காக நடவடிக்கை எடுக்கணும் அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாமா? முதல்ல இந்த புகைப்படத்தை பார்த்துடலாமா? இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. இணையதளத்தில் 1000 கருத்து தெரிவித்தாலும் இந்த புகைப்படமானது என்னுடைய மனசில் என்ன கருத்து தோன்றுது அப்படின்னு பார்க்கும்போது, நவீன் அவர்கள் தான் பாஜகவுடைய இப்போ புதிய தலைவர். அவருடைய வயது 45. அவர் நேற்று பதவி ஏற்றுக்கொண்டார். தமிழகத்தில் பல தொலைக்காட்சியும் அவர் பதவி ஏற்றுக்கொண்ட விஷயத்தை ஒளிபரப்பு பண்ணாங்க. எதற்காக ஒளிபரப்பு பண்ணாங்க? நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சி மீது 13 குற்றச்சாட்டுகளை பரபரப்பாக அடக்கினார். அவற்றையெல்லாம் மக்கள் சிந்தித்து விடக்கூடாது, மக்கள் அதையெல்லாம் பார்த்துடக்கூடாது என்பதற்காக நவீன் அவர்கள் பாஜகவுடைய புதிய தலைவராக பதவியேற்கின்ற விஷயத்தை டிவிகள் ஒளிபரப்பன. இல்லைன்னு வச்சுங்களேன், பாஜக கட்சி எப்படி குட்டுச்சோரா போனால் நமக்கு என்ன, யார் பதவி ஏற்றா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கின்ற ஊடகமானது கடந்து போயிருக்கும். ஸோ இந்த நவீன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பீகாரை சார்ந்தவர், 45 வயது மிக்கவர். இப்போ பாஜக தலைவராக உயர்ந்திருக்கின்றார். பாஜகவிலும் அதிமுகவிலும் மட்டும்தான் இந்த மாதிரி தலைவர்கள் வர முடியும். மற்ற எந்த கட்சியிலும் அப்படி வருவதற்கான வாய்ப்பு துளியும் கிடையாது. அப்பேற்பட்ட கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட கட்சிகள் தான் பாஜகவும் அதிமுகவும். இப்போ இந்த புகைப்படத்தில் நம்ம அண்ணாமலை அவர்களும் நவீன் அவர்களும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை நவீன் அவர்கள் நம்ம அண்ணாமலைக்கு ஐடியா கொடுக்குறாரா என்ன தெரியல. அண்ணாமலை, அடுத்தது சட்டமன்ற தேர்தல் வருது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்திக்க. நான் கூட பீகார் தேர்தல் வந்துச்சு, சும்மா பாஜகவை களத்தில் இறங்கி வேலை பார்த்து வெற்றி பெற வச்சேன். சும்மா ஐக்கிய ஜனதா தளத்தை விட பாஜக அதிகமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்த. அதனால் உடனடியாக எனக்கு பாஜக தலைவராக கொடுத்துட்டாங்க. இப்போ உனக்கு 42 வயதாக போகுது. பாஜகவில் யார் தலைவராக இருந்தாலும் 3 வருஷம் தான் இருக்க முடியும். இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நீ மட்டும் சிறப்பாக பங்களிப்பு செலுத்தி அதிமுக பாஜக கூட்டணியை வெற்றி பெற வச்சுட்டுன்னு வச்சுங்களேன், ஏன் பதவி காலம் முடிவதற்குள்ளாக நீயும் 45 வயசுல அகில இந்திய பாஜக கட்சியுடைய தலைவராகலாண்டா சாமி. அதனால பார்த்து வேலை பண்ணு, உற்றாத. எடப்பாடி பழனிசாமிக்கு உனக்கும் ஒத்து வரல, நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு மாவட்டத்துடன் அரசியல் செய்து சுருங்கி விடாத. அகில இந்திய அளவில் அரசியல் செய்யி, அதிமுக பாஜக கூட்டணியை வெற்றி பெற செய்யி. பாஜக என்ன சொல்லுதோ அதை கேளு. ஸோ கூட்டணி வெற்றி பெறுவதற்கு உன்னால மட்டும்தான் முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் அண்ணாமலை தான் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று நம்புகின்றார்கள். அதனால அதிமுகவுடைய பலத்தை பயன்படுத்தி கொண்டு அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்று காட்டிவிட்டு என்றால் எனக்கு அப்புறம் நீ தாயா. நான் எப்படி 45 வயசுல தலைவரானோ அதே மாதிரி நீயும் 45 வயசுல தலைவராலாயா. இன்னைக்கு மோடி பத்தியா இந்த நாட்டினுடைய பிரதமராகவே இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் நான் பதவி ஏற்ற உடனே என்னுடைய பாஸ் நவீன் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தான் இருந்தேன், அதை தாண்டி வேற என்னவா இருந்தேன், காரியதரிசியாக இருந்தேன், அவ்வளவுதானே. அதனால பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இந்த மாதிரி அதிகாரத்துக்கு வந்த உடனே எவ்வளோ பெரிய பதவிகள் இருந்தாலும், பாஜகவில் எவ்வளோ பெரிய கோலோச்சுக்கின்ற ஆளாக இருந்தாலும், முடிவுகளை எடுக்கின்ற இடத்துல இருந்தாலும் தலைவருக்கான மதிப்பை தவறாமல் கொடுப்பாங்க. நம்ம மோடியுடைய வயது என்ன, அனுபவம் என்ன, அரசியல்ல. ஆனால் நான் பதவி ஏற்ற உடனே என்னுடைய பாஸ் நவீன் அவர்கள் தான். அவர் என்ன கை காட்டுறாரோ அதை நான் செய்வேன், நான் ஒரு தொண்டை மட்டும்தான் அப்படின்னு நம்ம மோடி அவர்களால் பேச முடியுதுன்னா நம்ம கட்சியில் தான்யா. அதனால உனக்கான வாய்ப்பு இருக்குது, உற்றாத. நம்ம மோடியை உலகமே விஸ்வகுருங்கிறது. நம்ம இந்தியாவுக்கு மட்டும் தலைவர் இல்லாமல் பல நாட்டு தலைவர்களும் நம்ம மோடிக்கு மதிப்பளிக்கிறாங்க. இங்க இருக்கின்ற முஸ்லீம்கள் நம்ம மோடி எதிரியாக பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் நம்ம மோடிக்கு அந்த நாட்டினுடைய உயரிய கௌரவ விருது எல்லாம் கொடுத்து கௌரவிக்கிறாங்கோ. இப்படி உலகமே போற்றிருக்கின்ற ஒரு தலைவர் என்ன பார்த்து இவர் தான் என்னுடைய பாஸ், நான் தொண்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெருமையா இருக்கும். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காகவே நீலாம் கட்சியில் உழைச்சி
இந்த 2026 நடக்கக்கூடிய தமிழ்நாட்டு தேர்தலில் வெற்றி பெற்று விட்டாய் என்றால் நிச்சயமா நீ தான் அடுத்த தலைவர். இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பதவி என்பது யாருக்கும் உறுதியாக எழுதி கொடுத்துள்ள, இவர் தான் சாவர வரைக்கும் அப்படின்னு. அதனால 3 வருஷம் தான் இந்த பதவி கேரண்டி. அடுத்தது நீ தான் வரலாம், நம்மள 45 வயசுக்குள்ள பார்த்து வேலையை பாரு தமிழ்நாட்டில் அப்படின்னு ஐடியா கொடுத்துருப்பார் போல இருக்குது. இல்லையா, நான் சொல்றதை கேட்டு நடந்துக்க, என்ன என்னுடைய அனுபவங்களை உனக்கு ஷேர் பண்றேன், அப்படியே அரசியல் பண்ணு அப்படின்னு சொன்னாரோ என்னன்னு தெரியல. வருங்கால தலைவரும் இந்நாள் தலைவரும் உட்காந்து பேசிட்டு இருக்க இந்த போட்டோ என்னுடைய கற்பனையில் உங்களுக்கு சேர்த்தேன். அதுக்கு பிறகு நம்முடைய அண்ணாமலை அவர்கள் கே நேரு மீது ஒரு குற்றச்சாட்டை அடுக்கியிருக்கின்றார். நேரு மீது நடவடிக்கை எடுக்கலப்பா நம்ம முதலமைச்சர், ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுது. அட ஊழல் தானே, அட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, போங்கயா நம்ம ஏன் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கிடப்புல போட்டு கவனிக்கிறீங்க. அப்படி இல்லையா, கே நேரு அவர்கள் செய்த ஊழல்ல உங்களுக்கும் பங்கு இருக்குது. அதனால தான் கே நேரு மீது நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. புகைப்படங்களை நம்முடைய ஈடியானது கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி டிஜிட்டல் ஆவணங்களை கொடுத்திருக்கிறது, வாட்ஸ்அப் உரையாடல்களை கொடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, யாரிடமிருந்து யாரு பணம் பெற்றார்கள், யாருக்கு பணம் கைமாறிக்குது, எல்லா தரவுகளையும் கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. முதல்ல வேலை வாங்கி தரேன், கேஷ் பார் ஜாப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 880 கோடி நம்ம கே நேரு மீது ஈடியானது ஊழல் புகார் சொல்லிச்சு. அதன் மீது நடவடிக்கை எடுக்கல. பிறகு 1216 கோடி ரூபாய் குடிநீர் மற்றும் உணவு வழங்கல் துறையில் பாத்தீங்கன்னா முறைகேடு நடந்திருக்கிறது. எதுல? ஒப்பந்தம் கொடுப்பதுல. இந்த ஒப்பந்தம் கொடுக்கிற விஷயத்துல முன்கூட்டியே யாருக்கு ஒப்பந்தம் அப்படின்றதுலாம் தெளிவுபடுத்திடுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா கே நேருக்கோ இல்ல மற்ற யாருக்கோ ஒருத்தருக்கு பணம் கட்டிடணும். அந்த மாதிரி 1000 கோடிக்கு மேலாக ஊழல் பண்ணிருக்காங்களா. இப்போ இடம் மாறுதலுக்காக 326 கோடி ரூபாய் இப்படி கோடி கோடியா கொள்ளடிச்சிருக்கிறாங்க. அதுக்கான ஆவணங்கள்லாம் ஈடி கொடுத்து காவல்துறை உயர் தலைவர்கிட்ட ஏப்பா இது மீதுலாம் நடவடிக்கை எடுக்கும்பா அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்ம முதலமைச்சர் ஆய்வு செய்து கொண்டு இருக்கின்றார் அப்படின்னு கே நேரு தைரியமா சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது, மக்கள் வரி பணம் எவ்வளவு கொள்ள போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு எல்லாம் பங்கு வருது இல்ல, நாங்க ஏன் அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாவே இருக்கின்றார்களாம். இவ்வளவு ஆதாரம் இருந்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? உங்களுக்கும் பங்கு இருக்குதா? உடனே நடவடிக்கை எடுங்க. ஒரு குற்றச்சாட்டா 2 குற்றச்சாட்டா அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் ஈடியானது ஆதாரத்தை வெளியிட்டு நடவடிக்கை எடுக்க சொன்னா அமைதியா இருக்கிறீங்களா? நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா குறைச்சு கூட போடலாம். ஆனால் ஒருவேளை ஆட்சி முடிஞ்ச பிறகு ஈடி கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், முதலமைச்சரும் உள்ள போனா கே நேரும் உள்ள போனா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் நேற்று பரபரப்பாக திமுக ஆட்சியில் நடந்த ஊழலை பற்றி பட்டியலிட்டிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் ஐயாவுடைய வீடியோ செம வைரல் ஆகிட்டு இருக்குதுங்க இணையதளத்துல. என்ன வீடியோ அப்படின்னு கேட்பீங்க, இந்த வீடியோ தான் பாருங்க. ஆகவே நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி இந்த ஆளுநர் உரை என்பது மஸ்கோத் அல்வா ஆக அமைந்திருக்கிறது. ஒரு அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உரையை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது வெட்கக்கேடான செயல். எனவே அரசு எழுதி தந்திருக்கக்கூடிய ஃபெயிலியர் பேப்பர்களை கவர்னர் இப்பொழுது சட்டமன்றத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அதை நாங்கள் கண்டித்து அவருடைய உரையை புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஆளுங்கட்சியால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆளுநர் உரையை நாங்கள் புறக்கணிக்கிறது என்று முடிவெடுத்து அதை புறக்கணித்து விட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது என்ன சொல்றாரு, ஒரு அரசாங்கம் எழுதி கொடுக்கின்ற உரையை படிப்பது வெட்கக்கேடானதான், அதனாலேயே இந்த உரையை புறக்கணித்து விட்டு வெளியேறுகின்றார்களாம். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, ஒரு மாநில அரசாங்கம் எழுதி கொடுக்கின்ற உரையை ஆளுநர் படிக்காம போனது சட்டத்தை மீறிய செயல். அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இனிமே சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை இல்லாமையே சட்டப்பேரவையை நடத்த போறோம் அப்படின்னு முதல்வர் முடிவெடுத்திருக்கின்றாராம். அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் பார்லிமெண்ட்ல அதற்கான முன்னெடுப்பாடுகளையும் அவங்க எம்பிக்கள் செய்வாங்களாம். அதற்கான ஒரு தீர்மானத்தை இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வருவாங்க என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஆளுநர் உரை இல்லாம ஒரு சட்டப்பேரவை நடத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி நடத்தி இருக்கிறாங்க தெலுங்கானாவில். ஆனா மீண்டும் அந்த ஆட்சி வந்ததே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் தானுங்களே. என்ன லாஜிக் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆளுநர் உரை இல்லாம
இந்த கட்சிகளே வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் என்னவெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி சட்டப்பேரவையில் அப்படியே வாசித்தீங்கன்னு வச்சுங்களேன், அது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படாது. அதனால தான் ஆளுநர் வந்து திமுக ஆட்சியினுடைய என்னென்ன செஞ்சிருக்கோம் என்று சொல்லிட்டு ஆளுநர் உரையை வாசித்தாங்கன்னு வச்சுங்களேன், மக்களுக்கு கொஞ்சம் மேலும் நம்பிக்கை ஏற்படும். தன் ஆட்சியினுடைய புகழை தானே பெருமைப்பட பேசிக்கிட்டா மக்கள் நம்புவாங்களா? அடுத்துவம் பேசணும் இல்லை. அதனால தான் ஆளுநர் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உரையை படிக்க வச்சிருக்காங்க நம்முடைய சட்டமேற்றன நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இப்போ ஆளுநர் உரை இல்லாமல் நம்ம சட்டப்பேரவை நடத்துகிற மாதிரியான சட்ட முன்வடிவையும் அதோட போச்சுன்னா பார்லிமெண்ட்ல முன்னெடுப்பையும் திமுக எடுக்க போதான். இது சக்சஸ் ஆகாது. ஏற்கனவே வந்து நீதிமன்றமானது ஆளுநருக்கும் நம்ம குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு விதிக்கின்ற தருணத்தில் மத்திய அரசாங்கமானது ஒரு விஷயத்தை செஞ்சுது. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆளுநருக்கு அதிகாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய மசோதாவை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சில எமர்ஜென்சியான காலங்களில் வந்து ஆட்சியை வந்து ஆளுநரே எடுத்து நடத்துவது, அப்படி இல்லைன்னா அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறது. ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு போனோம், குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைத்து விட்டு அது பார்லிமெண்ட்டில் போயிட்டு இரு அவைகளிலும் பெரும்பான்மை கிடைத்த பிறகுதான் ஒரு மாநில ஆட்சியை கலைக்க முடியும் இங்கு இருக்கின்ற இப்போ இருக்கின்ற சட்டப்படி. அதனால இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் போயிட்டு வர்றதுக்குள்ள தமிழ்நாட்டில் அசம்பாவிதங்கள் நடந்து போய் எமர்ஜென்சி அதிகரிச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால இந்த சட்ட வழிமுறைகளை எல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். ஆளுநர் விருப்பப்பட்ட இந்த ஆட்சியை கலைக்கலாம் என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு போகாம பார்லிமெண்ட்டுக்கு போகாம ஆளுநரே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கிறது, அப்படி இல்லைன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை அகற்றுவது. இதற்கான அதிகாரத்தை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான வரமுறையை நம்ம மத்திய அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது சட்டமாகுமா என்றால் எனக்கு தெரியாது. எந்த மாநில அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதுனால ஆளுநர் ஒருவரால் அது கலைக்கப்படும் என்றால் யார் ஒத்துக்குவாங்க? குடியரசுத் தலைவர் பரிந்துரைத்து பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவாதம் நடத்தி இரு அவைகளிலும் பெரும்பான்மை பெற்று அதற்கு பிறகு மாநில அரசாங்கத்தை அகற்ற வேண்டும் என்று சட்டங்கள் சொல்கின்ற போது வெறுமனே ஆளுநர் வந்து இருக்கின்ற எமர்ஜென்சியை கருத்தில் கொண்டு ஆட்சி அகற்றலாம் என்ற சட்ட முன்வடிவை பாஜக கொண்டு வந்தா யார் ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல. ஆனால் ஆளுநருக்கான அதிகாரத்தை அதிகப்படுத்த போறோம். அவங்க வெறுமனே போஸ்ட் மாஸ்டர் மட்டும் கிடையாது. மாநில அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே டெல்லியில் சொல்றது, மாநில அரசாங்கமானது என்ன ஏற்றுதோ அதை அப்படியே படிக்கிறது. இந்த மாதிரி போஸ்ட்மேன் வேலைலாம் கிடையாது. அது அதிகாரமிக்க பதவி தான் என்பதை நம்ம ஆளும் அரசாங்கத்துக்கு காட்டணும் அப்படின்றதுக்காகவே வந்து ஆளுநருடைய அதிகாரத்தை அதிகப்படுத்துக்கான மசோதா கொண்டு வர போறாங்கன்னு பேசியிருக்கிற இந்த தருணத்தில் ஆளுநர் உரை இல்லாமல் சட்டப்பேரவை எப்படி நடத்துது? நாங்கள் பார்லிமெண்ட்ல அதுக்கான வேலையை பார்க்குறோம் பாரு. யாரெல்லாம் ஒத்த கருத்து வருகின்றார்களோ அவங்களையெல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு பார்லிமெண்ட்டை இதுக்கான முயற்சி எடுப்போம் அப்படின்னு நேற்றே முதலமைச்சர் சொன்னாரு. ஆனால் அதிமுக ஆட்சியில வந்து ஆளுநர் வந்து அதிமுக எழுதின உரையை படிப்பது வெட்கக்கேடு. ஆனா இவங்க எழுதின உரையை அப்படியே படிக்கணுமா? இது எவ்வளவு பெரிய கேவலம். ஆனா ரங்கராஜ பாண்டே அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியை நடத்துவதனால தான் அவருக்கு ஆளுநர் என்று பெயரு. ஆளுநருக்கு அமைச்சரா வேலை பார்ப்பதனால தான் நம்ம முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையான அமைச்சர் என்று பெயரு. ஆட்சி நிர்வாகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆளுநரே வந்து என்னுடைய ஆட்சியில் 13 குறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாரு அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே சொல்றார். தமிழகத்தில் ஆட்சி நடத்துவது ஆளுநர் தான். அவருக்கு கீழே அமைச்சராக இருக்கக்கூடியவங்க தான் வந்து முதலமைச்சரும் அதற்கு கீழே இருக்கின்ற அமைச்சர்களும். அதுதான் சட்டம் சொல்லுது. அப்போ தன்னுடைய ஆட்சியின் குறைய தானே போய் சட்டமன்றத்தில் படிக்கலாமா? ஆளுநர் செஞ்சது தப்பு, எதிர்கட்சிகள் தான் அதை செய்யணும் அப்படின்னு வந்து ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ஏன்னா ஆளுநர் தான் ஆட்சி ஆளுகின்றார். அவருக்கு கட்டுப்படாம முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிராக அரசியல் பண்ணுவாரு. அப்போ ஆளுநர் வந்து அரசியல் பண்ணக்கூடாதா? எங்க போய் பேசினாலும் சரி ஆளுநர் இதை பேசிட்டார் அதை பேசிட்டான்னு சொல்லிவிட்டு தன்னுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட சொல்லாம ஆளுநர் பத்தி இல்லாத போலாதையும் சொல்றது, ஆளுநர் பேசினா அதை வச்சு பேசுறது, மொத்தமாக ஆளுநரை சுத்தி அரசியல் பண்றது, இல்ல மோடியை சுத்தி அரசியல் பண்றது, இல்ல அமித்ஷா சுத்தி அரசியல் பண்றது, இப்படியே வந்து ஆளுநரையும் அரசியலுக்குள்ள கொண்டு வர்றதே திமுகவும் அதனுடைய கூடாரங்களும் தான். அப்போ அவங்கெல்லாம் வந்து ஆளுநரை வச்சு அரசியல் பண்ணுகின்ற போது நம்ம ஆளுநர் அரசியல் பேசக்கூடாதா? வினைக்கு எதிர்வினை இருக்கத்தானே செய்யும். வெளியே போனா அரசியல், வண்டியில போனா கருப்பு கொடி, இப்படி ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யாம பொம்மையா இருக்கணும் அப்படின்னு
திமுகவுடைய கைப்பாவையா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆளுநரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி வரிசையிலிருந்து வந்திருக்கிறாரு, அவருக்கு எது நல்லது கெட்டதுன்னு அவர் சொல்லத்தான் செய்வாரு. ஆளுநரை வச்சு திமுக அரசியல் பண்ணலன்னா ஆளுநரும் அரசியல் பண்ண மாட்டாரு. அவரு ஆளும் அரசாங்கத்துடைய பிரதிநிதியா இருந்து அமைதியா வேடிக்கை பார்ப்பாரு. முதல்ல திருந்த வேண்டியது தகுதியற்ற விமர்சனத்தை வைக்கக்கூடிய திமுக தான், ஆளுநர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். கடந்த காலங்களில் இப்படி பேசிட்டு இப்போ பேசுறது மக்களை குழப்பற மாதிரி இருக்கிறது. திமுக மீது நம்பிக்கையற்ற தன்மையை உருவாக்குது. அன்னைக்கு இப்படி பேசினடா, இன்னைக்கு ஏன்னா இப்படி பேசுற அப்படின்னு மக்கள் கேட்கின்ற நிலைக்கு போயாச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது அரசியல் ஒரு சாக்கடைன்னாங்க பாருங்க, அது உறுதியாகிறது. கடந்த காலங்களில் இப்படி பேசிட்டு இப்போ மாற்றி பேசுறது மானம் போது. அரசியல் களத்தில் 50 ஆண்டு காலமாக நம்ம முதலமைச்சர் ஐயா இருந்து என்ன பிரயோஜனம்? எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற ஒரு மாதிரி, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு மாதிரியா? தன்னை எப்போதும் ஒரே மாதிரி வச்சுக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு அப்படிப்பட்ட கொள்கை கிடையவே கிடையாதா? எதிர்கட்சிகள் என்றாலே அரசியல் பண்ணாமல் அவிலா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன முதலமைச்சருக்கு இப்போ ஆளுநராக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி, அரசியல் பண்ணாமல் அவிலா பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணம் இருக்கணுமா இல்லையா? ஏன் இருக்கிறது கிடையாது? சட்டமன்றத்திலே ஆளுநருக்கு எதிராக சட்ட விதியை திருத்தி தீர்மானம் கொண்டு வருவாங்க. ஆனால் தேசிய கீதத்தை ஒரு முறை ஒளிபரப்பு பண்ணுகிறான்னா மரபு அதை மாற்ற முடியாது, திருத்தம் செய்ய முடியாது அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடிப்பது. ஆளுநர் பேச எழுந்தாருன்னா மைக்கு ஆஃப் பண்ண வேண்டியது. சபாநாயகர் பார்த்தீங்கன்னா பாருங்க, யார் பேசுகிறாங்களோ அவங்க மைக்கு மட்டும்தான் ஆனில் இருக்கும், மற்றவருடைய மைக்கெலாம் அமைதியாக தான் இருக்கும். அந்த மாதிரி நான் பேசும்போது சபாநாயகருடைய மைக்கானது அணைத்து வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம தெலுங்கு செட்டியாக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஐயா நம்ம ஆளுநர் பேசுகின்ற போது மைக்கே ஆஃப் ஆகல, அவர் சொல்கிறது புருடா, யார் மக்கள் நம்ப போகிறாங்க? ஆளுநர் இருப்பதனால சொன்னால் எல்லாரும் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபாநாயகர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, மைக்கு ஆஃப் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்குதுன்றாரு. ஆனால் நம்ம அமைச்சர் ரகுபதி அப்படி ஒன்றும் ஆஃப் ஆக வாய்ப்பே இல்லை, பொய் சொல்கிறாரு, புருடா விடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க, புழுவுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே பேட்டியில் நம்ம ரகுபதி அவர்கள் சொல்கிறாரு, இல்லைங்க நம்ம ஆளுநர் பேசுகின்ற விஷயமானது மீடியா பீப்புளான எங்களுக்கு காதலை கேட்கவே இல்லை, அந்த ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக ரகுபதி சொல்கிறாரு, மைக் ஆஃப் பண்ணாங்களா இல்லை ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணாங்களா, அது என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்பது எனக்கு தெரியல, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஆளுநர் பேசுறது கேட்கலீங்களா, அந்த ப்ராப்ளம் பற்றி எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிற. ஆனால் ஆளுநர் மைக் மட்டும் ஆஃப் ஆகலன்ற விஷயமானது நம்முடைய ரகுபதி அமைச்சருக்கு தெரியுமா? என்ன மாதிரியான அந்தர்பல்ட்டி பார்த்தீங்களா? இதனாலேயே மக்கள் நம்பிக்கை இழந்துட போகிறாங்க இந்த திமுக ஆட்சி மீது. பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. நன்றி.